Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை சென்னை மகிழா நீதிமன்றம் இன்றைக்கு குற்றவாளி என அறிவித்திருக்கிறது. ஸோ இதனை தொடர்ந்து இதற்கான தீர்ப்பு ஜூன் 2ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிறது சென்னை மகிழா நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்குது. முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போவார்கள். ஐ திங்க் மரண தண்டனை கொடுக்க முடியாது, ஆயுள் தண்டனை வரைக்கும் போகலாம் என்று தான் நான் கருதுகிறேன். இரட்டை ஆயுள் தண்டனைக்கான இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, இந்த மாதிரியான வழக்குகளை ஒரு ஆயுள் தண்டனை அல்லது இரட்டை ஆயுள் தண்டனை என்றெல்லாம் கொடுக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நீங்கள் குறிப்பிடுவது போல யார் அந்த சார் இதில் ஒரு விலகாத மர்மமாகவே இருக்கு அப்படிங்கிறத கேள்வி இருக்கு. இல்லை, வில்சன் மட்டும் எதிர்பார்த்தது, மற்றது யாரெல்லாம் புதுசு தான், அதில் சந்தேகம் கிடையாது. வில்சன் ரொம்ப ஒரு இன்றியமையாத பொருளாக மாறிவிட்டார். ஆல்மோஸ்ட் டிஎம்கேக்கு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிட்டார். ஒரு ஜுடிஷியல் ஃபாரம்ஸில் அவர் வில்சன் தான் இப்போ செட் ப்ராப்பர்ட்டி ஆகுது. வில்சன் இல்லாமல் எந்த கேஸுமே அவனின்றி ஓரணும் அசையாதுன்ற மாதிரி வில்சனின்றி ஓரணும் அசையாது திமுகவை பொறுத்த வரைக்கும். அரசியல் கணக்கு நடக்கிறது அரசியலுங்க, எல்லாத்துலேயுமே அரசியல். இது அரசியல் தான். அரசியல் பண்ணாமல் அவியலை பண்ணுவாங்க. இது அரசியல், இது எல்லா பிரச்சனையும் அரசியல் தான். இது அடிப்படையில் ஒரு அரசியல் விவகாரம். நாடாளுமன்றத்துக்கு யாரை அனுப்புவது என்பது அரசியல் விவகாரம். அதில் கால்குலேஷன்ஸ் படி தான் அனுப்புவாங்க. இஸ்லாமியர்கள் வாக்குகள், வன்னியர்கள் வாக்குகள் எல்லாத்தையும் புரி வச்சு தான் அனுப்புவாங்க. மகனுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாச்சுங்க, எத்தனை தடவைங்க திரும்ப கொடுக்குறது? 80 வயசாவது வைகோ. இளைஞர்களுக்கு வைகோ விழவிட வேண்டும். அவர் மகன் மட்டும் இளைஞர் இல்லை, மற்றவங்களும் இளைஞர்கள் தான் கட்சியில். பாஜக இணைந்திருப்பதன் காரணமாக இல்லை ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இங்கிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்பு? சத்தியமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களோட ஒரிஜினல் சாய்ஸ் முதல்ல விஜய் தான், பிஜேபி கிடையாது. பிஜேபியோட போனால் நெகட்டிவ் ஓட்ஸ் தான் அதிகமாகும், அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபி அலையன்ஸ் வந்த பிறகும் ஏடிஎம்கே கீழே அது ஜெல் ஆகலை. பல இடங்களில் பிரச்சனை ஏடிஎம்கேல ஓடிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு வேலை செய்ய மறுக்கிறாங்க, வேணான்றாங்க. அதிமுக அணிக்கு திமுக ஆட்சி அகற்ற விஜயை வாங்கன்னு அதிமுக கூப்பிடுறது அதிமுக பலவீனத்தை தான் காட்டு. நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் 53 வருஷம் பாரம்பரியமிக்க கட்சி திமுக வீழ்த்துறதுக்கு வான்னு கூவி அழிக்குதுன்னா என்ன அர்த்தம்? விஜய் இதை பாருங்கள், விஜயை உள்ளே சேர்த்துக்கிறதுல நிறைய ரிஸ்க் இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க. அவரோட கனவுகள் பெரிய கனவுகள். இங்கே ஏற்கனவே ஏடிஎம்கே இருக்குது, பிஜேபி இருக்குது. விஜய் வந்தார்னா எவ்வளோ பிரிச்சுப்பீங்க ஆளுக்கு? வணக்கம், நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை சென்னை மகிழா நீதிமன்றம் இன்றைக்கு குற்றவாளி என அறிவித்திருக்கிறது. ஸோ இதனை தொடர்ந்து இதற்கான தீர்ப்பு ஜூன் 2ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிறது சென்னை மகிழா நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்குது. முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று சொல்லியிருக்கிறது. வழக்கு தீர்ப்பளித்திருக்கிறது. கன்விக்ஷன், எஸ் கன்விக்டட், குற்றவாளி என்ற தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை விவரங்கள், தட் இஸ் சென்டென்சிங், வரும் திங்கட்கிழமை ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மீடியா இந்த ட்ரையலை கவர் பண்ண அனுமதிக்கப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வழக்கு விசாரணையை மீடியா கவர் பண்ண அனுமதிக்கப்படவில்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அவை தீர்ப்பு வந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட தரப்பு கண்டிப்பாக அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போவார்கள். ஐ திங்க் மரண தண்டனை கொடுக்க முடியாது, ஆயுள் தண்டனை வரைக்கும் போகலாம் என்று தான் நான் கருதுகிறேன். இரட்டை ஆயுள் தண்டனைக்கான இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, இந்த மாதிரியான வழக்குகளை ஒரு ஆயுள் தண்டனை அல்லது இரட்டை ஆயுள் தண்டனை என்றெல்லாம் கொடுக்கிறார்கள். ஸோ அந்த திங்கட்கிழமை அந்த தண்டனை விவரங்கள் வந்த பிறகு தான் நாம் அது குறித்து பேச முடியும். நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அவர் குற்றவாளி என்று. ஆகவே நாம் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். எதிர்க்கட்சிகள் இதில் பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றன. யார் அந்த சார் என்பதற்கெல்லாம் விடை கிடைத்ததா இல்லையா என்றெல்லாம் எடப்பாடி இப்பொழுதே பேச ஆரம்பித்திருக்கிறார். பொலிட்டிக்கல் லைன்ஸில் தான் இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும். எப்படி பார்த்தாலும் விரைந்து நீதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஐ திங்க் 6 months 6 மாத காலகட்டத்திற்குள்ளே நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அந்த விதத்தில் இது ஒரு முக்கியமான தீர்ப்பு என்று தான் நான் பார்க்கிறேன். மற்றபடி அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை பார்த்த பிறகு தான் நம்ம அந்த மெரிட்ஸுக்குள்ளே போய் நம்ம சொல்ல முடியும். நீதிமன்றமும் ஒரு குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறது, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். இதில் பாராட்டுறதுக்கோ குறை காண்பதற்கோ ரெண்டுமே இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். அதான் இது நீதிமன்ற விவகாரங்களில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது கன்ஃபார்ம் ஆகணும் முதல்ல. ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட தரப்போட வாதம் என்ன நமக்கு தெரியல. மூணாவது, ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் காப்பி நமக்கு வரல கையில். ஜட்ஜ்மெண்ட் காப்பியை பார்த்த பிறகு ஓரளவுக்கு நாம் சொல்லலாம். வழக்கம் போல் எதிர்த்தரப்பு அதிமுக குறிப்பாக விமர்சனம் செய்திருப்பது என்பது அது சராசரியான ஒன்று, நியாயமான ஒன்று தான், எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான்.
ஆகவே இதில் இதுக்கு மேற்கொண்டு பேசுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லாம் வந்து போட்டிருந்தாங்க 3 பெண் ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையெல்லாம். ஸோ இந்த எஸ்ஐடி வந்து கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் வந்து குற்றப்பத்திரிகை எல்லாமே வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து இந்த அதிகாரிகள் உள்ள வருவதற்கு முன்பாக டிசிபி ரவி ராகவேந்திரா அவர்கள் இந்த கேஸ்ல இருந்து விலகுவதாக அறிவிச்சாரு, இந்த ஒரு அழுத்தத்தின் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அழுத்தம் என்னன்னு இது நாள் வரைக்கும் அது வெளிப்படாமலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ பேசி பிரயோஜனம் இல்லைங்க. அவர் டிசிபி இல்லை, ஏசிபி அவர் வந்து. அதுக்கப்புறம் அவரோட ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு நமக்கு தெரியாது. அவர் ராஜினாமா பண்ணனாரா, அதை வாபஸ் வாங்கினாரா ராஜினாமாவை, இல்லை கவர்மெண்ட் ராஜினாமா ஏற்றுக்கிட்டு அவர் ரிலீவ் பண்ணிச்சா நமக்கு தெரியாது. அதுக்கு மேற்கொண்டு இந்த விசாரணையில் ஐயத்தை கிளப்பக்கூடிய எந்த ஒரு சம்பவமும் நடைபெறவில்லை என்று தான் நான் பார்க்கிறேன். 3 மீடியா பர்சன்ஸோட மொபைலை பிடிங்கி வச்சாங்க, கோர்ட்டு தலையிட்டு அதை திரும்ப கொடுக்க சொல்லிச்சு. அதன் பிறகு அது அப்படியே அமைதியானது. விரைந்து இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கிறார்கள், விரைந்து வழக்கை நடத்தி. அது எந்த விதத்தில் சரியானது என்றெல்லாம் எனக்கு தெரியாது, ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னுவாங்க. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி. ஆனால் அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஹரீட் இஸ் ஜஸ்டிஸ் பரீடுன்னுவாங்க. விரைந்து கொடுக்கப்பட்ட நீதி புதைக்கப்பட்ட நீதி என்றும் ஒரு பழமொழி உண்டு. ஸோ இதில் போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டதா இல்லையாலாம் நமக்கு தெரியாது. கால அவகாசம் வழங்கப்படவில்லைன்னு பாதிக்கப்பட்ட தரப்பு சொல்லலை. அதனால் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வழக்கை பற்றியும் இந்த தீர்ப்பை பற்றியும் பேசுவதற்கு ஐ திங்க் இப்போ தான் தீர்ப்பு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. சற்று ஒரு நாளாவது நமக்கு பிடிக்கும் என்று நான் கருதுகிறேன். நீதிமன்ற அந்த உத்தரவை தீர்ப்பை முழு தீர்ப்பை படிக்காமல் இதற்கு மேற்கொண்டு கருத்தை சொல்வது என்னை பொறுத்தவரையில் இயலானது ஒன்று தான் நான் கருதுகிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வந்து விஸ்வரூபம் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டுலலாம் வந்து எல்லோருமே வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, யார் அந்த சார், எந்த சாருக்காக ஞானசேகரன் வந்து அந்த ஃபோன் பண்ணார், எந்த சாருக்காக அந்த பெண்ணை வந்து இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரீதியில் வந்து பல கேள்வி கணைகள் வந்துச்சு. ஸோ அதற்கெல்லாமே வந்து விடை எங்கே அப்படிங்கிற ரீதியில் வந்து இன்வெஸ்டிகேஷன் மூலிமா தெரிய வரும் அப்படின்னு நிறைய பேர் நம்பினாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரியான பல எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நீங்கள் குறிப்பிட்டது போல யார் அந்த சார், இதில் ஒரு விலகாத மர்மமாகவே இருக்கே அப்படிங்கிறதையும் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதற்கான விடை எப்போது இல்லைங்க, அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீர்ப்பு நகல் நம்ம கைக்கு வரணும். ஜட்ஜ்மெண்ட் காப்பி வராமல் இதுக்கு மேற்கொண்டு எதுவுமே பேச முடியாது. ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் ஜட்ஜ் அதை பற்றி விவரித்து பேசியிருந்திருக்கலாம். ஏன்னா அரசு தரப்பு என்ன சொல்லிச்சு, குற்றம் சாட்டப்பட்டவர் இப்பொழுது குற்றவாளி அவருடைய தரப்பு என்ன சொல்லியது என்பதெல்லாம் நீதிமன்ற தீர்ப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆகவே ஜட்ஜ்மெண்ட் காப்பி வராமல் இதுக்கு மேற்கொண்டு நம்ம மெரிட்ஸ்குள்ளே போக முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக ராஜ்யசபா உறுப்பினர்களாக வில்சன், அப்புறமேலு சல்மா, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர்னு எஸ்ஆர் சிவலிங்கம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த பெயர்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தது தானா? இல்லை, வில்சன் மட்டும் எதிர்பார்த்தது, மற்றது யாரெல்லாம் புதுசு தான், அதில் சந்தேகம் கிடையாது. வில்சன் வந்து ரொம்ப ஒரு இன்றியமையாத பொருளாக மாறிவிட்டார். ஆல்மோஸ்ட் டிஎம்கேக்கு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிட்டார் அவர். அதுவும் ஜுடிஷியல் ஃபாரம்ஸில் வந்து அவர் வில்சன் தான் இப்போ செட் ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு. வில்சன் இல்லாமல் எந்த கேஸுமே அவனின்றி ஓரணும் அசையாதுன்ற மாதிரி வில்சனின்றி ஓரணும் அசையாது திமுகவை பொறுத்த வரைக்கும். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் எல்லாம் திமுக நிறைய வெற்றிகளை வாங்கி கொடுக்கிறார். அவர் லீகல் விங்கில் ரொம்ப முக்கியமான நபர். ஆகவே வில்சனுடைய நியமனம் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. மற்ற 2 பேர் வந்து எதிர்பார்க்கல. எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. அதனால் அதில் பெருசாக பேசுறதுக்கு எதுவாக இருக்குமான்னு தெரியல. பட் சல்மாவோட நியமனம் வரவேற்கத்தக்கது. ஒரு பெண், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், ஒரு கவிஞர், வெளிநாடுகளில் விருதுகளை பெற்றவர். அவர் தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக, முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் நாடு முழுவதும் நாடாளுமன்றத்தில் குறைந்து கொண்டிருக்கும் பொழுது, அதுவும் முஸ்லீம் பெண் எம்பிக்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முஸ்லீம் பெண் எம்பிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்பு கொடுத்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புவது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது என்று தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டுக்குரியவர் என்று தான் நான் நம்புகிறேன். இன்றைக்கு நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையின் அடிப்படையிலும் மக்கள் பிரதிநிதிகளாக இஸ்லாமியர்கள் மாநில சட்டமன்றங்களுக்கும் மக்களவைக்கும் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது மிக மிக குறைவானதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதிகாரம் கையில் வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மிகவும் குறைவானவர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், லா மேக்கிங் என்று சொல்லக்கூடிய சட்டங்களை இயற்றக்கூடிய உயர்ந்த இடமான இந்திய நாடாளுமன்றத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி, ஒரு கவிஞர் போவது என்பது இன்றைக்கு நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளின் பின்புலத்தில் பார்க்கும்பொழுது வரவேற்கத்தக்கது, முற்போக்கான ஒன்று. ஆகவே இதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நாம் கண்டிப்பாக பாராட்டித்தான் தீர வேண்டும். ஆனால் பல விமர்சகர்கள் வந்து இது வந்து ஒரு அரசியல் கணக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க. தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக விஜய் வந்து பேசி வருவதன் காரணமாக இந்த முறை வந்து இஸ்லாமியரில் நம்ம வந்து ஒரு பெண்ணையே தேர்ந்தெடுக்கலாம். இப்போ பல குற்றச்சாட்டுகள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சின்னு தாவேக்கா பக்கத்தில்
தரப்புல சொல்லப்படுது. அதிமுக தரப்பில் தொடர்ந்து பல கேள்வி கணைகளும் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. ஸோ இதெல்லாம் சமாளிக்கும் விதமாக தான் வந்து சல்மா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் இந்த முறை பாமக திமுகவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து அதிமுக தான் ஜெயிச்சுட்டு வருது, ஒரு சீட்டை தவிர. பனமரத்துப்பட்டி ராஜன் மட்டும் தான் ஜெயிக்கிறாரு. மீதி எல்லா தொகுதியிலுமே இபிஎஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அங்கே வந்து நம்ம ஒரு ராஜ்யசபா எம்பியை போட்டோம் அப்படின்னா வன்னியர்கள் மத்தியிலையும் நமக்கு பரவலான வாக்குகள் விடும் அப்படிங்கிற பார்வையிலையும் கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். எல்லாமே அரசியல் தான். நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மையாக கூட இருக்கலாம். இருந்தால் எந்த தவறும் இல்லை. அதில் என்ன தவறு? நீங்கள் சொல்லுவது 100% உண்மை என்று ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிறேன். எஸ், இருக்கலாம். தப்பு என்ன இருக்குது அதில் என்ன தப்பு? அதை சொல்லுங்கள். அரசியல் கணக்கு நடக்கிறது அரசியலுங்க. எல்லாத்துலேயுமே அரசியல். இது அரசியல் தான். அரசியல் பண்ணாமல் அவியலை பண்ணுவாங்க. இது அரசியல். இது எல்லா பிரச்சனையும் அரசியல் தான். இது அடிப்படையில் ஒரு அரசியல் விவகாரம். நாடாளுமன்றத்துக்கு யாரை அனுப்புவது என்பது அரசியல் விவகாரம். அதில் கால்குலேஷன்ஸ் படி தான் அனுப்புவாங்க. இஸ்லாமியர்கள் வாக்குகள், வன்னியர்கள் வாக்குகள் எல்லாத்தையும் குறி வச்சு தான் அனுப்புவாங்க. இதில் என்ன இருக்குது? இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. நீங்கள் சொல்வது 100% உண்மையாகவே இருக்கட்டும். அதில் என்ன தவறு? கடந்த முறை ஒப்பந்தம் செய்தபடி மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. வைகோ வந்து ஏன் தேர்ந்தெடுக்கப்படணும்னு நினைக்கிறேன்? மகனுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாச்சுங்க. எத்தனை தடவைங்க திரும்ப கொடுக்குறது? ஓகே, 80 வயசாவது வைகோ. இளைஞர்களுக்கு வைகோ விழவிட வேண்டும். அவர் மகன் மட்டும் இளைஞர் இல்லை, மற்றவங்களும் இளைஞர்கள் தான் கட்சியில். அவர் கட்சியில் இல்லை, மற்ற கட்சியில் இளைஞர்கள் தான். ஒரே கட்சியில் அப்பா மகன் 2 பேரும் எம்எல்ஏ எம்பியாக இருப்பது என்பது ஏற்புடையதில்லை. ரெண்டாவது, திமுகவுக்கு 4 எம்பிஸ் போகிறாங்க. அதில் 3 பேர் தான் அவங்க எலெக்ட் ஆகுறாங்க. கமலஹாசன் இண்டிபெண்டன்ட் கேட்டகரியில் வருவார். அப்போ 10 என்ற தன்னுடைய எண்ணிக்கையை 9ஆக திமுக இழக்கிறது. ஒரு சீட்டு குறையுது. அதனால் அவங்க வந்து எப்படி வந்து இதில் நாம் குறை காண்பதற்கு எதுவுமே இல்லை. வைகோ மகனுக்கு சீட்டு கொடுத்தாச்சு. வைகோ கட்சியில் 4 பேர் திமுக சிம்பலில் தான் இன்றைக்கி நிற்கிறாங்க. ஸோ வாட்? இதுக்கு மேலே என்ன இருக்குது அந்த கட்சிக்கு செய்கிறதுக்கு? அவங்களோட வாக்கு வங்கியின் அடிப்படையில் பார்த்தால் இது அவர்களுக்கு அதிகம். ஒரு எம்பி போதும். துறை வைகோ இருக்கார், அது போதும். அதை வச்சு நீங்கள் சமூக சீர்திருத்த வேலைகளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே ரொம்பலாம் ஆசைப்படக்கூடாது. பொன்னென்றம் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இது வைகோக்கும் தெரியும். அவரையும் எம்பி ஆக்கியாச்சு, அவர் மகனையும் எம்பி ஆக்கியாச்சு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த காலகாலமாக உங்களுக்காக கொடுத்துட்ருப்பாங்க. 80 வயசு ஆகுது. இந்த பல வருடங்கள், 40 வருடங்கள் நாடாளுமன்றத்தில், 35 வருடங்கள் பார்லிமெண்ட் புலின்னு பேர் எடுத்தவர் இருக்கட்டும். புலி கொஞ்ச நாள் வீட்டில் ஓய்வு எடுக்கட்டுமா? என்ன இப்போ தப்பாக எடுப்பது? புலிக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. புலிகளுக்கும் ஓய்வு தேவைப்படும். அவ்வளோதான். புலி எப்பயுமே சீறிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு நபரை நம்பி இந்திய ஜனநாயகமோ தமிழ்நாட்டின் அரசியலோ இல்லை. அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுகவில் யார் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இந்த ஐடியாவும் இல்லைங்க. அநேகமாக ஏடிஎம்கேலேருந்து தான் இருப்பாங்க. பாமக தேமுதிகாவுக்கு மட்டும் கொடுக்க மாட்டார். அது மட்டும் உறுதி. தோழமை கட்சிகளுக்கு கிடையாது. ஏடிஎம்கே தான் 2 சீட்டும் போடப்போகுது. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாஜக இணைந்திருப்பதன் காரணமாக இல்லை ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இங்கிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு? சத்தியமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. பாஜகவே அவரை நிறுத்தாது. ரெண்டாவது, இது எடப்பாடி தெளிவாக இருக்கிறார். இந்த 2 சீட்டும் ஏடிஎம்கேக்கு தான் என்பதில் தெளிவாக இருக்கிறார். அதனால் வேறு யாருக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்க மாட்டார். வேறு யாரும் கூட்டணி கட்சிகளும் அவரை நிர்பந்திக்க மாட்டார்கள். அவங்களுக்கு தெரியும். நிர்பந்தித்தா பிஜேபி தான் நிர்பந்திக்கணும். அவங்க நிர்பந்திக்க மாட்டாங்க. 26 எலெக்ஷன் தான் மெயின். சும்மா இது ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கெலாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இருக்குது. இது எதுக்கு அவங்களுக்கு? ரெண்டாவது, ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் அது பிஜேபி தான். அப்புறம் எதுக்கு போய் அவங்க சண்டை போட போகிறாங்க? அப்போ எண்ணிக்கையை வந்து தவற விடாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதிமுக கண்டிப்பாக தவற விடாது. 2 சீட் அவங்க அடிச்சுடுவாங்க. திமுக ஆட்சியை அகற்ற விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என்கிறார் முன்னாள் அமைச்சரான கோவில்பட்டி எம்எல்ஏவும் கடம்பூர் ராஜு. அவர் சொல்வது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ விஜயோடைய முக்கியத்துவத்தை அதிமுக ரொம்ப முக்கியம் 2026 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ந்துருக்காங்க. உணர்ந்து நீங்கள் சொல்வது கரெக்ட். அவங்களோட ஒரிஜினல் சாய்ஸ் முதல்ல விஜய் தான், பிஜேபி கிடையாது. பிஜேபியோட போனால் நெகட்டிவ் ஓட்ஸ் தான் அதிகமாகும். அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபி அலையன்ஸ் வந்த பிறகும் ஏடிஎம்கே கீழே அது ஜெல் ஆகலை. பல இடங்களில் பிரச்சனை ஏடிஎம்கேல ஓடிட்டுருக்கு. அவங்க பிஜேபிக்கு வேலை செய்ய மறுக்கிறாங்க, வேணான்றாங்க. தலைவர்கள் தண்ணி குடிக்கிறாங்க. தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏடிஎம்கே தொண்டர்கள். பிஜேபிக்கு கொண்டாட்டம். ஒன்றும் இல்லாதவனுக்கு கையில் துரும்பு கடிச்சாலும் கொண்டாட்டம் தானே. அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி வரனா கசக்குதா பிஜேபிக்கு? ஆனால் அதிமுகவுக்கு பிஜேபியோட போனதில் தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை. நிறைய இடத்துல பிரச்சனை இருக்குது. கீழே அலையன்ஸ் ஜெல்லே ஆகலை. இந்த பேக்ரவுண்டில் தான் இந்த பிரச்சனை. நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? அதிமுக அணிக்கு வந்து திமுக ஆட்சியை அகற்ற விஜயை வாங்கன்னு அதிமுக கூப்பிடுறது அதிமுக பலவீனத்தை தான் காட்டுது. நேற்று கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் 53 வருஷம் பாரம்பரியமிக்க கட்சி திமுக வீழ்த்துறதுக்கு வான்னு கூவி அழிக்குதுன்னா என்ன அர்த்தம்?
யார் அந்த 2 பேர் கேட்டவங்க மந்திரிங்க பேர் கடம்பூர் ராஜு கேட்டு. கடம்பூர் ராஜு எதுக்கு இவருக்கு கடம்பூர் ராஜுக்கு இப்படிலாம் பேசினா மக்கள் மத்தியில் அதிமுக பலவீனப்பட்டு நிற்கும், அம்பலப்பட்டு நிற்கும்ன்ற புரிதல் வேணும். வரதுன்னா வரட்டும், கடைசி நேரத்தில் வருது வேறங்க. இன்றைக்கி வெத்தலை பார்க்க வச்சு எது கூப்பிட்றீங்க? இன்றைக்கே வெத்தலை பார்க்க வைத்து விஜய்க்கு அழைப்பு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதிமுகவுக்கு பயம்தான் காரணம். ஏன்னா இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகாது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகாது, கஷ்டம். ஓப்பனாக சொல்கிறேன். கீழே தொண்டர்கள் மத்தியில் பெரிய வெறுப்பு இருக்குது. ஏடிஎம்கே கேடர் விரும்பலை பிஜேபியோட போனது. அதனால் டஃப்பாக தான் இருக்கும், ஃபைட்டு டஃப்பாக தான் இருக்கும். அதனால் இது கடம்பூர் ராஜு போன்றவர்கள் விஜயை கூப்பிட்றதுன்றது அவங்க பலவீனத்தை காட்டுது. இன்ஃபேக்ட் பிஜேபியோட போகாமல் விஜயோட ஏடிஎம்கே போயிருந்தாருன்னா இன்றைக்கி ஆட்சி மாற்றம் உறுதி. 150 சீட் குறையாமல் அடிச்சிருப்பாங்க விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ். பிஜேபியோட போனதால் அது நெகட்டிவ் ஸ்விங்கில் போகுது. ஸோ இவங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் விஜய் தான். ஆனால் அதை வெளியில் சொல்லக்கூடாது. தன்னுடைய பலவீனத்தை அவர்கள் ஏன் வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. எதுக்காக விஜய் வரணும் அப்படின்லாம் இவங்க சொல்கிறாங்க? உங்களால் வீழ்த்த முடியாது திமுகவை. விஜய் இதை பாருங்கள், விஜய் உள்ளே சேர்த்துக்கிறதுல நிறைய ரிஸ்க் இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க. அவரோட கனவுகள் பெரிய கனவுகள். இங்கே ஏற்கனவே ஏடிஎம்கே இருக்குது, பிஜேபி இருக்குது. விஜய் வந்தார்னா எவ்வளோ பிரிச்சுப்பீங்க ஆளுக்கு? பாமகவும் உள்ளே வந்துடும், குட்டி கட்சிங்கள்லாம் வரும், எல்லாருக்கும் 1-2 கொடுக்கணும். அதுவாக சிம்பிளில் போட்டு நின்றுறீங்க ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி பிஜேபிக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை நீங்கள் எப்படி நீங்கள் விஜய்க்கு என்ன கொடுப்பீங்க? இல்லை பாமக உள்ளே வந்தோன்னா இன்னும் கஷ்டம். விஜய் ஒரு பெரிய பிளேயருங்க, அவர் தனக்கு சிஎம் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு அவர் நம்புகிறாரு. முதல் எலெக்ஷனில் இந்த அலம்பலான்லாம் நீங்கள் கேட்கலாம். அவருக்கு கூட்டம் வருது, 20% வரைக்கும் ஒரு ஓட்டு இருக்குன்னு ஒரு பரவலாக இல்லை. இன்றைக்கி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு எல்லா இடங்கள்லையும் அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. அதாங்க, அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவ்வளோ சுலபமாக விஜயை ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ வீழ்த்த முடியாது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. அப்போ அதிமுக அன்றைக்கி வந்தால் அவர் எதிர்பார்க்குற சீட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அது எப்படிங்க நம்பர்ஸை நான் சொல்ல முடியும்? அது மங்கத்தை ஆடுற ஆட்டம். அது அங்கே ஸ்பேஸ் குறைவு. ஆக்சுவலாக பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு விஜய் போனார்னா ஸ்பேஸ் குறைவுங்க. ஏடிஎம்கே எப்படியும் தான் 120 சீட்டு தான் நிற்கணும், மினிமம் 118 சீட்டு ஜெயிக்க மெஜாரிட்டி நிற்கணும்னு போடுவாங்க. ஆமாம், அதுக்கு மேலே ஒரு குஷனிங்காக ஒரு 40 சீட்டாக அவங்க 150 சீட்டு குறையாமல் ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு வெற்றி பெறணும்னு விரும்பும். அப்போ மீதி இருக்க 84 பிஜேபி பிரிச்சுக்கணும், விஜய் பிரிச்சுக்கணும். ஆளுக்கு 30-35 வந்தால் கூட அதிகம். அது தவிர குட்டி கட்சிங்கெல்லாம் நிறையா இருக்குது. அவங்க 1-2 கேட்பாங்க. லெட்டர் பேட் பார்ட்டிஸு என்ன பண்ண போகிறீங்க இல்லையா? குட்டி கட்சிகளை எப்படி சமாதானப்படுத்துவீங்க? இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. சீட் ஷேரிங்கில் பெரிய ப்ராப்ளம் வருங்க. ஏடிஎம்கேக்கு சொல்கிறேன், டிஎம்கேக்கு இல்லை. தொடர்ந்து திமுகவை எதிர்த்து வருகிறார் விஜய். ஆனால் அதே சமயம் அதிமுகவும் திமுகவை கடுமையாக எதிர்த்து வருகிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அலையன்ஸுக்கான நோக்கமே விஜய் நம்ம கூட இருந்தால் நம்ம திமுகவை எதிர்த்து அட்டாக் பண்ணுறதுக்கும் சரி, தேர்தல் களத்தில் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கும் சரி, ஈஸியாக நம்ம ஆட்சியை பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எய்மிலையும் இருக்கா அதிமுக? கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை அதிமுக இருப்பது உண்மைதான். ஆனால் 4 முனை போட்டின்னு வந்ததுன்னா விஜய் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரலன்னா அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு கடினமாக பாதிக்கப்படும். இல்லை, ஒரு பக்கம் தமிழிசையும் சொல்கிறாங்கல்ல, பாஜக கூட்டணிக்கு விஜய் வரமாட்டேன்னு அவராக சொன்னாரா? அவர் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் கூட இருக்கவங்க சொன்னாங்க. அவர் சொன்னால் மட்டும் தமிழிசை நம்பிடுவாங்களா? அவர் உதட்டிலேருந்து பேசுகிறார், உள்ளத்திலேருந்து பேசவில்லைன்னு டைலாக் பேசுவாங்க. விஜய் அந்த கூட்டணிக்கு போக மாட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் இறுதி முடிவெல்லாம் நம்ம அரசியல்வாதின்றவன் என்ன வேணால் செய்வோம். இன்றைக்கி சண்டை போட்டு நாளைக்கு சேர்ந்துப்பான், நாளை மறுநாள் சண்டை போட்டு மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் சேர்ந்துப்பானுங்க. அரசியல்வாதிகள் ஒரு தனி ஜாதி, எல்லா கட்சியிலையுமே. அவங்க பேசுகிறது எதையுமே நீங்கள் ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்க முடியாது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. அதனால் எல்லோரும் நண்பர்கள் தான், எதிரியே கிடையாது. யார் கவர்மெண்ட் வந்தாலும் அதனால தானே கொள்ளடிக்கிறானுங்க. சிஸ்டத்தோட கோளாறு அது. இண்டிவிஜுவல்ஸை பேசி என்ன ப்ரோஸ்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இனி நான் பதில் கூற மாட்டேன், அவர் எப்போவுமே அரைச்சமாகவே அரைச்சு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதில் பேசியிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இவருடைய பேச்சு சரியா, இல்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய குரலுக்கு பேச்சுக்கு ஒரு கண்ணியமிக்க ஒரு முறையில் முதல்ல பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவருக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. அது பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சரின் கடமை. முதலமைச்சரோட பதிலில் கண்ணியக்குறைவு எதுவும் இல்லை. அரைச்சமாக அரைக்கிறன்றது ஒன்றும் கண்ணியக்குறைவான வார்த்தைலாம் கிடையாது. ஆனால் முதலமைச்சர் நழுவி ஓடுகிறார், பதில் சொல்லாமல் தவிர்க்கிறார். ஏன்னா இடி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கிடச்சது கரெக்டு தான். ஆனால் அதில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு, இங்கே தேனும் பாலும் ஓடுது, டாஸ்மாகில் தவறே நடக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறார் என்றால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சரின் கடமை. எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை முறையும் பதில் சொல்லி தான் ஆகணும். ஆகவே நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்பது ஒரு விதமான எஸ்கேபிசம். இவர்கள் தப்பித்து போக பார்க்கிறார்கள். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நன்றி சார்.